Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா செம்ம டேஸ்டியான மைதா பிஸ்கட் தாங்க. அதுவும் பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 1 கப் சர்க்கரை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாங்க. அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 2 கப் அளவு மைதா மாவை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் சப்பாத்தியை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு உருண்டை மாவை எடுத்து நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நம்ம எவ்வளோ அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி உருட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் பாதி அளவு சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட் எல்லாமே எண்ணெயில் சேர்த்து பிஸ்கெட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கெட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லா பிஸ்கெட்டுமே வந்து கோல்டன் கலரில் சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள் கோல்டன் கலரில் இவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பார்த்திங்களா. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம பிஸ்கெட்டை பிரித்து எடுத்துடலாம். இப்போ திரும்பவும் மீதம் இருக்கிற எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேக்கரியை விட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைதா மாவு பிஸ்கெட் செய்கிறதுன்னு அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இதில் ஒன்றும் அவ்வளோ காசும் செலவு பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பேக்கரி ஸ்டைலில் டேஸ்டியான கிறிஸ்பியான மைதா பிஸ்கட் ரெடி. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பார்த்த கையோடு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.